வணக்கம். போஸ்டர்ஸ் ஹெட்கியர்ஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடிநீரை விலைக்கு வாங்கும் அவலம். குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை சீரமைக்க வேண்டுமென சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை. தமிழ்நாடு முழுவதும் கல்லூரிகளில் களை கட்டிய சமத்துவ பொங்கல் விழா. பாரம்பரிய உடை அணிந்து ஆட்டம் பாட்டத்துடன் மாணவர்கள் கொண்டாட்டம். திருத்தணி அரசு மருத்துவமனையிலிருந்து தூக்கி வீசப்பட்ட முதியவருக்கு மீண்டும் சிகிச்சை. மாலை முரசு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியால் உடனடியாக நடவடிக்கை. நன்றி தெரிவித்த பொதுமக்கள். தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் விற்பனைக்காக அதிக அளவில் குவிந்த மீன்கள். வரத்து அதிகரித்த போதிலும் விலை உயர்ந்து விற்பனையானதால் அசைவ பிரியர்கள் கவலை. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே சாலை வசதியின்றி தவிக்கும் கிராம மக்கள். கிராம மக்களின் பாதிப்புகளை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி விரிவான செய்திகள். சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குடிநீரை விலை கொடுத்து வாங்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர். இந்நிலையில் நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்கள் வசதிக்காக மருத்துவமனை வளாகத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு சுத்தமான குடிநீர் வழங்கப்பட்டு வந்தது. ஆனால் இந்த சுத்திகரிப்பு நிலையத்தில் இயந்திரங்கள் பழுதான நிலையில் குடிநீர் சுத்திகரிக்கப்படாமல் வெளியாகி வருகிறது. இந்த நீர் உப்பு கரிப்பதால் நோயாளிகள் மற்றும் உடன் இருப்பவர்கள் பணம் கொடுத்து குடிநீரை விலைக்கு வாங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. பொதுவாக அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு வருபவர்கள் ஏழை எளிய மக்களாக இருக்கும் நிலையில் குடிநீரை பணம் கொடுத்து வாங்குவது அவர்களுக்கு மேலும் சிரமத்தை ஏற்படுத்தி வருகிறது. எனவே குடிநீர் சுத்திகரிப்பு இயந்திரத்தை சீரமைத்து அத்தியாவசிய தேவையான குடிநீர் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். துறை வாரியான டாக்டர் இல்லாத குறை நீண்ட காலமாக இந்த மருத்துவமனையில் இயங்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்சமயம் மாவட்டத்தில் பல்வேறு வெளி நோயாளிகள் 1000-1500க்கு மேல் வந்து போகிறார்கள். உள்நோயாளிகள் 500க்கும் மேற்பட்டவர் இருக்கிறார்கள். இங்கு தண்ணீர் பிரச்சனை அதிகரித்து இங்கே சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் நிலையங்கள் 3 இடத்துல வைக்கப்பட்டுள்ளது. அதுல மெயின் இடத்துல வைத்திருக்கக்கூடிய அந்த சுத்திகரிப்பில் வரக்கூடிய தண்ணீர் உப்பு கரிப்பதால் பொதுமக்கள் உள்நோயாளிகள் வெளிநோயாளிகள் வெளியில வந்து தண்ணி வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய அவலம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அவை உடனடியாக நிவர்த்தி செய்ய வேண்டும், உடனடியாக சரி செய்யப்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தூத்துக்குடி திரேஸ்புரம் மீன்பிடி துறைமுகத்தில் மீன்கள் அதிக அளவில் குவிந்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திரேஸ்புரம் நாட்டுப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் கரை திரும்பினர். இதனைத் தொடர்ந்து திரேஸ்புரம் ஏலக்கூடத்தில் மீன்களின் வரத்து அதிகமாக காணப்பட்டது. அத்துடன் மீன்களை வாங்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியதால் மீன்களின் விலை அதிகரித்தது. இதில் சீலா மீன் கிலோ 800 ரூபாய் வரையும், பாறை ஊளி மீன்கள் கிலோ 500 ரூபாய் வரையும் விற்பனையாகின. மேலும் சாலை மீன் ஒரு குடை 1500 ரூபாய் முதல் 2000 ரூபாய் வரையும், அதே போல நண்டு கிலோ 500 ரூபாய் வரையும் விற்பனையானது. மீன்களுக்கு நல்ல விலை கிடைத்ததால் மீனவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருத்தணி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படாமல் வெளியேற்றப்பட்ட முதியவருக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனையில் 70 வயது மதிக்கத்தக்க முதியவர் ஒருவர் உள்நோயாளியாக சிகிச்சை பெற்று வந்துள்ளார். வயது முதிர்வு காரணமாக உறவுகள் யாரும் கவனிக்காத நிலையில் மருத்துவமனையில் அவருடன் தங்கி கவனித்துக் கொள்ள யாரும் இல்லாத நிலை ஏற்பட்டது. இந்த காரணத்திற்காக மருத்துவமனை ஊழியர்கள் அவரை வெளியேற்றி குண்டு கட்டாக தூக்கி வந்து மருத்துவமனை வளாகத்தில் உள்ள கழிவறை அருகே போட்டுவிட்டு சென்று விட்டனர். உறவுகள் யாரும் இல்லாத நிலையில் உடல்நலமும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தனக்கு சிகிச்சை அளிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முதியவர் மண்தரையில் 48 மணி நேரமாக அமர்ந்திருந்தார். கடும் பனியில் உடலில் நடுக்கம் ஏற்பட்ட முதியவர் பார்ப்பதற்கே பரிதாபமாக காணப்பட்டார்.
இவரது இந்த நிலை குறித்து நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் செய்தி தொகுப்பு வெளியானது. இதனை கண்ட மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் மற்றும் மாவட்ட மருத்துவத்துறை அதிகாரிகள் முதியவரை மருத்துவமனையில் அனுமதித்து உரிய சிகிச்சை அளிக்க உத்தரவிட்டனர். இதனையடுத்து முதியவருக்கு அதே திருத்தணி அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் செய்தி வெளியிட்டு முதியவருக்கு சிகிச்சை அளிக்க உதவிய மாலை முரசு தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். எங்கள் பக்கத்தில் ஒரு தாத்தாக்கு உடம்பு சரியில்லைன்னு மாலை முரசு நியூஸில் போட்டிருந்தாங்க. அவருக்கு 48 மணி நேரம் வெளியிலேயே உட்காந்துட்டு ட்ரீட்மெண்ட் கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்பட்டு இருந்தாரு. இப்போ அவருக்கு மாலை முரசு நியூஸ் மூலயமா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்போ இன்னைக்கு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுனால அந்த தாத்தா ட்ரீட்மெண்ட் இருக்கா இல்லையா, அந்த தாத்தா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலான்னு இருந்தோம். இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ் சேனலில் இதை வெளியிட்டதுனால மட்டும்தான் அந்த தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்க ஆரம்பித்தாங்க. அதனால அந்த மாலை முரசுக்கும் அப்புறம் மாவட்ட ஆட்சியருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் திருத்தணி மக்கள் சார்பா. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. தூத்துக்குடி மலர் சந்தைக்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மைசூரு, பெங்களூர், உதகை, கொடைக்கானல் ஆகிய பகுதிகளிலிருந்து மலர்கள் வரவழைக்கப்பட்டு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. குறிப்பாக பல வண்ணங்களில் வரவழைக்கப்படும் ரோஜா பூக்கள், கார்னேசன், ஜெரிபுரா ஆகிய அலங்கார மலர்களும் விற்பனை செய்யப்படுகின்றன. பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தூத்துக்குடி மலர் சந்தையில் பூக்களை வாங்க மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்த நிலையில் பூக்களின் விலை உயர்ந்துள்ளது. இந்நிலையில் மல்லிகை பூக்களின் வரத்து குறைவு காரணமாக 1 கிலோ 3000 ரூபாயாகவும், அதே நேரத்தில் பன்னீர் ரோஸ் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மேலும் விலை அதிகமாக இருந்த போதிலும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இதன் காரணமாக வியாபாரிகள், விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தமிழர் திருநாளான தை பொங்கல் திருநாளை முன்னிட்டு தூத்துக்குடி பூமாவட்டத்தில் மல்லிகைப்பூ விலை கிலோ 3000 போயிட்டு இருக்கு. பிச்சுப்பூ 2000 போகுது. கனாமரம் 3000 போயிட்டு இருக்கு. இது பொங்கல் சமத்துவ பொங்கல்னால எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஃபங்க்ஷனால மக்கள் விலையும் பொருட்படுத்தாமல் வாங்குறாங்க. இந்த பனிப்பொழிவின் காரணத்தினால பூக்கள் கொஞ்சம் வரத்து கம்மியாக இருக்கிறதுனால விலைவாசி கூட போகுது. மக்கள் வாங்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. பொங்கல் வியாபாரம் நல்லா நடந்துட்டு இருக்கு. உலகத்தில் உள்ள அனைத்து தமிழர்களுக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா களை கட்டி வருகிறது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே திம்மரச நாயக்கனூரில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். பின்னர் பொங்கல் பானைகளை தரையில் சுமந்து வரும் நிகழ்வு நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சிலம்பம், உரியடித்தல், கயிறு இழுத்தல் போன்ற போட்டிகளும் நடைபெற்றன. மேலும் ஆட்டம் பாட்டத்துடன் பொங்கல் விழா களை கட்டியது. பொங்கல் ஃபெஸ்டிவல் கொண்டாடிட்டு இருக்கிறோம். அனைவரும் எல்லா உள்ளங்களும் சந்தோஷமாக பொங்கல் விழா கொண்டாடிட்டு இருக்கிறோம். இங்கே கோலப் போட்டிகள், ஏறு தழுவுதல், நெக்ஸ்ட் உரியடிக்கிற போட்டி இதெல்லாம் வச்சுட்டு செலிப்ரேட் நல்லா பண்ணிட்டு இருக்கிறோம். இதே மாதிரி பாரம்பரிய விளையாட்டுகள் இன்னும் தமிழகம் முழுவதுமே எல்லாருமே கொண்டாடணும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அன்பும் அறமும் செலுத்திட இன்பம் பொங்கிட எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. இதேபோன்று ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் மதுரை எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. வட மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் இருந்த நிலையில் பொங்கல் விழா தமிழர் பாரம்பரிய முறைப்படி கொண்டாடப்பட்டது. புதுப்பானையில் புத்தரிசையிட்டு கரும்புகளால் தோரணம் அமைத்து பலவண்ண கோலமிட்டு பொங்கல் கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள், பேராசிரியர்கள், பேராசிரியைகள் அனைவரும் புத்தாடை அணிந்து உற்சாகமாக நடனமாடி கொண்டாடி மகிழ்ந்தனர். எல்லாருமே வட மாநிலத்துல இருந்து அதிகமா ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற இடத்துல நம்ம பாரம்பரியமான முறையில தமிழ்நாட்டோட விழாவான பொங்கலை கொண்டாடிட்டு இருக்கோம். பொங்கல் நிறைய தமிழ் பாடல்களுக்கு நாங்கள் டான்ஸ் ஆடி ரொம்ப ஜாலியா இருக்கு. பொங்கல் கொண்டாடக்கூடிய உலகத்துல உள்ள எல்லா தமிழர்களுக்கும் எங்களோட பொங்கல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அருகே உள்ள தனியார் பள்ளியில் சமத்துவ பொங்கல் விழா இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பள்ளி வளாகத்தில் புது பானைகளில் பொங்கல் வைக்கப்பட்டது. விழாவில் மாணவ மாணவிகள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து கயிறு இழுத்தல், பானை உடைத்தல் போன்ற போட்டிகளை நடத்தி உற்சாகத்துடன் கொண்டாடினர்.
திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள சுப்பிரமணிய சுவாமி அரசு கலைக்கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவியர் பாரம்பரிய உடை அணிந்து வண்ண கோலமிட்டு மண்பானையில் பொங்கல் வைத்து ஆடிப்பாடி உற்சாகமாக கொண்டாடினர். சேலம் மாவட்டம் பொன்னம்மாப்பேட்டை, அம்மாப்பேட்டை பகுதிகளில் உள்ள கல்லூரிகளில் சமத்துவ பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழாவையொட்டி மாணவ மாணவிகள் அனைவரும் பாரம்பரிய உடை அணிந்தும் மண்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்தும் வழிபட்டனர். அத்துடன் கிராமிய பொழுதுபோக்கு அம்சங்களான மாட்டு வண்டி பயணம், கயிறு இழுத்தல், உரியடித்தல் போன்ற விளையாட்டுகளில் மாணவ மாணவிகள் உற்சாகத்துடன் பங்கேற்று விளையாடியும் குத்தாட்டம் போட்டும் மகிழ்ந்தனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொள்ளாச்சியில் ரேக்லா மாட்டு வண்டி பந்தயத்திற்கு காளைகள் தயாராகி வருகின்றன. தென் மாவட்டங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு மிகுந்த வரவேற்பு உள்ளது. அதே போன்று கொங்கு மண்டலத்தில் ரேக்லா மாட்டு வண்டி பந்தயத்திற்கு பெரும் வரவேற்பு உள்ளது. இந்நிலையில் பொங்கல் பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் ரேக்லா மாட்டு வண்டி பந்தயத்திற்கு காளைகள் தயார் செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலும் காங்கேயம் இன காளைகளே இந்த ரேக்லா போட்டியில் பங்கேற்கும். இந்த காளைகளுக்கு பேரிச்சம்பழம், முட்டை, பால், பருத்தி கொட்டை என சத்தான உணவளித்து ஏறு உழுதல், நீச்சல், நடைப்பயிற்சி என பல்வேறு பயிற்சிகளை வழங்கி காளை வளர்ப்போர் தயார்படுத்தி வருகின்றனர். அத்துடன் அதன் கொம்புகளை சீவி அவற்றுக்கு வர்ணம் தீட்டி பந்தயத்தில் ஓடுவதற்கான பயிற்சியும் அளித்து வருகின்றனர். பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு காளைகள், மாடுகள் என திருவிழாவுக்கு மாட்டு பொங்கலுக்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து ரேக்லா போட்டி, கெடாமுட்டு போட்டி என்று அதிகம் நடைபெற இருப்பதால் பொங்கலை முடிந்த பிறகு அதற்காக காளைகள் மற்றும் கெடாய்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் வகையில் காளைகள் உழவு ஓட்டுவது, கொம்பு எடுப்பது, சீர் செய்வது மற்றும் நீச்சல் விடுவது, மாட்டு வண்டி போட்டி, ட்ரையல் பார்க்கறது எல்லாம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருப்பதால் பொங்கலை முன்னிட்டு ரேக்லா போட்டிக்கு காளைகள் தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த ரேக்லா போட்டிக்கு காளைகளுக்கு உணவளிப்பது பேரிச்சம்பழம் முதல் கொண்டு பருத்தி கொட்டை, தவிடு மற்றும் அதுக்கான முட்டை, பால் மற்றும் சிறுபருத்தி கொட்டை, பச்சரிசி, தேங்காய் என எல்லாம் கலக்கி ஒவ்வொரு முறையும் காளைக்கு தினம் தினம் கொடுக்கிறோம். சத்தியமங்கலம் அருகே மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு கால்நடைகளுக்கு கட்டப்படும் அலங்கார கயிறுகள் மற்றும் சலங்கை விற்பனை களை கட்டியது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகைக்கு அடுத்த நாள் கால்நடைகளுக்கு மரியாதை அளிக்கும் விதமாக மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்படுகிறது. விவசாயிகள் தாங்கள் வளர்க்கும் மாடுகளின் கொம்புகளுக்கு வர்ணம் பூசி அலங்கரித்து கழுத்தில் புதிய கயிறுகள் மற்றும் மணிகள் கட்டுவது வழக்கம். இதனையொட்டி ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த புஞ்சை புளியம்பட்டி சந்தையில் கால்நடைகளுக்கு அலங்கார கயிறுகள் மற்றும் மணிகள் விற்பனை கடைகள் அதிக அளவில் அமைக்கப்பட்டு அலங்கார கயிறுகள் விற்பனைக்கு குவிந்துள்ளன. இதனை கால்நடை வளர்ப்போர் ஆர்வமுடன் வாங்கிச் செல்கின்றனர். இதன் காரணமாக அலங்கார கயிறுகள் விற்பனை களை கட்டியது. தலைக்கயிறு ஒரு ஜோடி 100 ரூபாய்க்கும், அதே போல திருகிணி கயிறு 50 ரூபாய்க்கும், பாசி கயிறு 60 ரூபாய்க்கும், முக்குடாங்கயிறு 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. மதுரையில் திருவள்ளுவரை போற்றும் விதமாக நடைபெற்ற போட்டியில் ஓலைச்சுவடி தயாரித்து பள்ளி மாணவர்கள் அசத்தியுள்ளனர். தமிழ்நாடு முழுவதும் ஜனவரி 15ஆம் தேதி திருவள்ளுவர் தினம் கொண்டாடப்படுவதை முன்னிட்டு மதுரை திருநகரில் உள்ள முத்துதேவர் முக்குலத்தூர் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் வகையிலும் திருவள்ளுவரை போற்றும் விதமாகவும் பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் திருவள்ளுவரை நினைவு கூறும் விதமாக ஓலைச்சுவடி தயாரித்தல், திருக்குறள் ஒப்புவித்தல், வினாடி வினா, திருக்குறள் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன. இதில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு ஓலைச்சுவடி தயாரித்த போட்டியானது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.